எப்படி 2700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கிடையாது. எப்படி இருந்தது? 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காடியா இந்த இடம். அந்த காட்டுக்குள்ளே இருந்தது என்ன? இந்த சிவன் கோயில், இந்த குட்டி கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோயில் அப்படியே எடுத்துங்க. அந்த குட்டி கோயிலும் இந்த குராமரமும் தான் இந்த காட்டுக்குள்ளே இருந்தது. அப்போ யாராவது அந்த காலத்தில் வழிபட்டு இருக்கணும்ல. சேந்தனார் வழிபட்டார். சேந்தனார் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். அப்படி சேந்தனார் வந்தானா அவரு எங்க இருந்தார் அப்படின்னாக்கா காமரிப்பட்டினம் தெரியுங்களா? கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்த மதுரையை அழிச்சான்னு படிச்சிருப்பீங்க. அந்த காமரிப்பட்டினம் இப்ப பூம்புகார இருக்கு. ஓகே, அங்க பட்டினத்தார்னு ஒருத்தர் வாழ்ந்தார். பட்டினத்தாருக்கு கணக்கு பிள்ளையாக பணியாற்றியவர் சேந்தனார். பட்டினத்தாருக்கு கணக்கு பிள்ளையாக பணியாற்றியவர் சேந்தனார். பட்டினத்தார் இறைவனடி சென்றார். தன் மனைவியும் குழந்தையும் வச்சுக்கிட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. மனைவியும் குழந்தையும் இழுத்துக்கிட்டு நேரா இந்த சேந்தமங்கலம்னு 3 கிலோமீட்டர்ல இருக்கு ஊர். சேந்தமங்கலம் தெரியுதுக்கு, முஸ்லிம் சென்டரா இருக்கு. அங்க குடியிருந்துக்கிட்டு அந்த பிள்ளையும் மனைவியும் போட்டு இழுத்துட்டு வந்து சிவனுக்கு விளக்கு போட்டார். சிவனுக்கு விளக்கு போடக்குள்ள தகப்பனோடு குழந்தை இருக்குது, முருகன் இருக்கிறாருங்கிறத அந்த குடும்பம் உணர்ந்து ஒரு நாள் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து காட்சி கொடுத்து அவருடைய ஜீவ சமாதி தான் இது. இந்த திருக்குறா மரம் இருக்கிறது சேந்தனார் அடக்கம், இந்த மகிழ மரம் இருக்கிறது அவருடைய மனைவி அடக்கம், அந்த கீழே விளக்குறது பாருங்க கசம்சன்னு அவருடைய குழந்தை அடக்கம். அதே சேந்தனார் கல்வெட்டில் பேசுகிறார். கல்வெட்டில் காதம்ங்கிறது 10 மைல். நாகைக்கும் நாகூருக்கும் காதம், நாகூருக்கும் காரைக்கும் காதம், காரைக்கும் தரங்கைக்கும் காதம், தரங்கைக்கும் திருக்கடையூருக்கும் காதம், திருக்கடையூருக்கும் சீர்காழிக்கும் காதம், சீர்காழிக்கும் தில்லைக்கும் காதம். 7 ஊர் நான் சொல்லியிருக்கேன். 7 ஊர்லேயும் இதே போல் சித்தர்கள் அடக்கம். யார் யார் அடக்கணும் செல்ல உடச்சி கேளுங்க, அது தானே வரும். அதை பற்றி நான் இப்போ இங்கே சொல்லலை. கோரக்கர் அடக்கம்னு வரும். யாரோட நாற்பட்டத்தில் அடக்கணும், சிதம்பரத்தில் யார் அடக்கணுக்கா அதில் உடச்சிக்கிட்ட வரும். அதை அப்படியே விட்டுருங்க, நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் முருகனுக்கு, இங்கே உள்ள முருகனுக்கு 108 பேர் சொல்றாங்க. இங்கே உள்ள முருகனுக்கு 103 பேர். பாலை குடிப்பதினால் பாலமுருகன், தகப்பனை விழுங்குவதால் தகப்பன் சுவாமி, அவன் செய்த 2 மதங்களை இந்த மரத்தடியை கழிப்பதால் பாவ விநாசக பெருமாள். 3 பேரை சொல்லிட்டேன். 3 பேருக்கான ஆதாரத்தை உங்களுக்கு நான் தரப்போறேன். இந்த சாமின்னு சேர்த்து பார்த்து கேட்கலாம். கேள்வி கேட்டால் பதில் சொல்ற நான் தயார். லட்சக்கணக்கான பேர்கள் கேட்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயார். உன் வயிற்றில் கரு உண்டானாலும் அது எழுந்து வந்து கேட்டால் இந்த முருகனை பத்தி நான் சொல்ல தயார். இப்படி இருக்கக்குள்ள 3 பேருக்கான ஆதாரத்தை கொடுக்க போறியா? அதோ கல் செவட்டில் எப்போட்டா திரும்பிப்பார். நீ அந்த போட்டோவுக்கு கீழே சிலை இருக்கு பாருங்க, அதை அப்படியே எடுத்துங்க. இந்த கோயிலை கட்டிய அரசனும் மந்திரியும் அந்த இதை எடுத்துங்க தம்பி. இன்னொரு ஆதாரம் வேணும்ல. முதல் பேருக்கான ஆதாரம் அதுதான். கோயிலை கட்டிய அரசனுடைய பெயர் முசுகுந்த சக்கரவர்த்தி. அதுக்கு பக்கத்தில் அவன் மந்திரி. அந்த இன்னும் கொஞ்சம் தோண்டி போலிக்க அவனுடைய காவலாளர்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி போய் நந்திக்கு கீழே ஒரு குழந்தை பால் குடிக்க சிலையா செதுக்கி வச்சிருக்காயா அந்த காலத்துல அரசன். அந்த கொல்லிப்பா அப்பா காவலுக்கு அரசன் பார்த்தான், எனக்கு வர பால் குறையுது, கல்வனை பிடினா. பாலமுருகனை பிடிச்சோன்னா சுயரூமாயி அதே கல்லில் கடைசியா முருகன் நிற்கிறார் பாருங்க, அங்க அதை எடுத்துக்கங்க ஐயா. அதுதான் ஆதாரம். முதல் பேருக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். அப்படியே அதுவும் எதுக்கு இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது யாரும். அது வேற. அதுவும் எதுக்கு போட்டோ கீழே எதுக்கு கல் சிலையிலேயே இருக்கியா. அவர் சொன்னதுதான் அந்த 7 ஊருக்கும் உள்ள அந்த காதங்கிறத ஆவரேஜ் கொடுத்தது முன்னாடி. அப்போ 2வது பேருக்கு போயிடலாமா? முடியல என்னால. இல்ல அந்த இது ஒரு ஆவேசம் வேற ஒன்றும் கிடையாது. இல்ல ஏஜ் ஆயிடுச்சு, என்ன அழைக்க மாட்டேங்கிற ஐயா. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்ன பூக்கடான பூ இல்ல இல்ல வேணும் என்ன போடணும். நான் அவனுக்காக இருந்து அவனுக்கு செய்ய வேண்டியது நான் செஞ்சுட்டேன். என்ன 25 வருஷம் ஆகுது. தலையில தண்ணி எடுத்து ஊத்தாப்ப அப்படியே வச்சிருந்தாங்க. தண்ணி எடுத்து ஊத்திட்டா, தண்ணி எடுத்து ஊத்திட்டு நான் அந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிடும். அது அப்படி இருக்கும். இப்போ 2வது பேருக்கு போயிடுவையா. எப்படி முருகனுக்கு வேல் உண்டா இல்லையா? யார் வேணாலும் சொல்லலாம். இவங்களுக்கு மட்டும் சொல்றேன்னு இந்த சாமியெல்லாம் நினைச்சுக்கலாம். வேல் உண்டா ஒரே கேள்வி ஒரே பதில் தான். முருகனுக்கு வேல் உண்டா இல்லையா? ஏது வேலு? உங்க தாய், உன் தாய்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு தாய்கிட்டையும் தாய் வேல் இருக்கு. அது அவன் புருஷனும் சிவனும் கொடுக்கல, அவன் தசவதம் எடுத்தான் பாரு பெருமாள், அவனும் கொடுக்கல. தன் தாயை வெட்டியில் இருந்து வந்த வேலை எடுத்து வச்சுக்கிட்டு திருச்செந்தூர்ல இருக்கும். இப்போ இந்த இத்தனை சாமியும் திருச்செந்தூர்ல இருக்கும். உங்களையும் சேர்த்து தாயா திருச்செந்தூர்ல இருக்கும். அப்பா உட்காந்துருக்கு, வேலை வச்சுக்கிட்டு மடியில குறுக்க வேல் கிடக்கு. பக்கத்துல சிவன் யமதர்மம் 38 முக்கோடி தேவர் வேற உட்காந்துருக்கான். இவன் எதுக்க குச்சை நட்டுக்கிட்டு நிற்கிறான்? யாரு? முருகன். அம்மா பார்த்தது, முருகா ஏமா தேவசனா ஜோடிச்சு வச்சிருக்கு, என்ன ஒய்ஃபு ஜோடிச்சு வச்சிருக்க. சூரியனை அசுரனை வதம் பண்றான், அவனை வதம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிடுது. இவன் பார்த்தான், குச்சி எடுத்துக்கிட்டு போயா சம்பாரம் பண்ண முடியும் சூரனை.
அம்மாவை பார்த்தான், மடியில குறுக்க வேல் கண்ணில் பட்டது, குண்டு குண்டுன்னு இங்கிருந்து ஓன அம்மா மடியில குச்சை வச்சுட்டு அப்படியே வேலை தூக்கி சூழ்நிலை கடற்கரையில் போட்டான். திருச்செந்தூர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான், திருடகழி கதை இல்லை. ஓகே, அவன் சம்பாரம் பண்ணிட்டான். சம்பாரம் பண்ணிட்டு வர கட்டியான் சாம்பாரத்தில் பழமும் தாலியும் வச்சுட்டு உட்காந்துருக்கு. தாலி எடுத்து கொடுத்து கட்டுப்பாங்க, கட்ட போறான். உலக கடவுள் உட்காந்துருந்தான் பாரு, வேற பெருமாள். முருகா ஆப்பு வைக்கிறான் கல்யாணம் பண்ணாம. உலக கடவுளுக்கு அவரு தப்பு பண்றது பெருமாள். பெருமாள் நாரதர் சேர்ந்து இவரும் தெய்வம். அப்பனுக்கு புத்தி சொல்லவன் இவன் யார்? என்னை குருவாக்கி என்னுடைய பாதத்தில் இருந்தா அந்த மதத்தை சொல்லி தரண்டா அப்படின்னு. இதே சுவாமி மலையில போய் அப்பனுக்கு புத்தி சொல்ல இடம் தெரியும் அவருக்கு. அது போல என்ன அவன் இவர் பெருமாள் எப்பா நமக்கெல்லாம் குரு நாரதரை இங்கே காணும். அவன் அந்த உடனே கேட்டு கட்டுனோட முருகன் அப்படியே திசிச்சு பார்க்கலாம். சூர்ண சம்பாரம் பண்ணக்குள்ள கடற்கரையில் பக்கத்தில் நின்னான். இப்போ நாரதரை காணும். அப்படியே நழுவி கடற்கரையிலேருந்து வரான் நாரதர் சபைக்கு. கல்யாணம் பண்ணுறதை பார்க்கணும்ல. வரக்குள்ள முருகன் பார்த்துறாங்க, நாரதா வா இங்கே சபைக்கு. ஏன் பதுங்குற? இல்லைங்க, உன்னை கேட்டுக்கிட்டு தாலி கட்டுங்கிறாங்க அம்மா அப்பா, ஜாடா போயிடும். உன்னை கேட்குறேன், கட்டலாமா வேணாமா? கட்டு முருகான்னு விடுறான். அது ஒரு சிக்கல். அவன் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் எல்லா கடவுளும் சேர்ந்து இவனை ஜெயிலில் வச்சுட்டான் நாரதரை. யார ஒரு கதையில் வைக்க உள்ள உலக கடவுள் எல்லாம் சேர்ந்து தான் முருகன்கிட்ட காலில் விழுந்து அவனை விடுவிச்சு விட்டு விடுவான். ஏன்னா அவன் குரு யாரு நாரதரை அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை. அந்த கதை இதில் கொண்டா ஜாயிண்ட் அடிக்காதீங்க. உடனே டக்குன்ட்டு கட்டு முருகா அப்படின்னு கட்டு நாரதர் கேட்டுட்டு கட்டுன்ட்டான். நாரதரை கேட்க அவன் என்ன சொல்றான்? இவனும் பெருமாள் சொன்னதே இவன் சொல்லிட்டான், கட்டு முருகான்றான். கட்ட போறான். தாலி கையோட பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வந்துடுறார். தாலி கையோட பிடிச்சி வெளியில எடுத்து என்ன நாரதா? இறந்து கிடக்கிற சூரபத்மனுக்கு 2 குழந்தை, பத்மாசூரன் எர்ணியாசூரன் கல்யாணத்துக்கு சோறு திங்கி நிற்கிறவட்ட தூண் மரவில் நாரதர் பார்த்துட்டார். முருகா மொவன் ஒருத்தான் இருக்கான், இவனையும் போட்டு தள்ளிட்டு பேசா படிக்கணும்னா முருகனுக்கு தலைக்கு மேலே கோவம் ஏறிட்டியா? அவன் சம்பாரம் பண்ண ரத்தமே சுண்டில் கடற்கரையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் ஆப்பு வச்சுட்டானுமோ பெருமாள் நாரதன் சேர்ந்து பார்த்தான். முருகனுக்கு தலைவர் கோவம் தான். தாலி அங்கேயே தூக்கி எர்ணியாசூரனுக்கு அடிச்சு 1 நாள் அடிச்சு 10 நாள் அடிச்சு 11 நாள் இந்த 5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள முருகன் எர்ணியாசூரனை எடுத்துட்டு வர்றார் திருச்செந்தூர்லேருந்து. சூரசம்ஹாரம் வதம் திருச்செந்தூரில் முடிஞ்சு போச்சு. திருச்செந்தூர் கதவை இழுத்து சாத்தியாயிட்டு 2வது வதம். 2 வதம் சொன்ன அடுத்த வதம் இங்கே நடக்குது பார். இங்கே இல்லை, பார்த்துக்கிட்டே இருவா. அம்மா உட்காந்து அடிக்கிறான். அம்மா ஐயன் ரூபத்தில் வந்திருக்கான். மறைஞ்சு போனா அம்மா ரூபம், அம்மா மறைஞ்சு போனா ஆஞ்சநேயர் ரூபம், ஆஞ்சநேயர் கூட விநாயகர் ரூபம். ஒவ்வொரு ரூபத்தில் வருக்குள்ள சம்பாரம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் மூடு இருக்கு இவனுக்கு. எப்படி சம்பாரம் பண்ணுறது? அம்மா காட்டில் உட்காந்துருக்க அம்மாட்ட புள்ள ஓடி என்னம்மா கதை? என்னை அவனால் வதம் பண்ண முடியாதுமா. அம்மா கைட்டிக்குது. என்னை அவனால் உன்னை யார் வதம் பண்ண சொன்னா? நான் பண்ணுகிறேன், பண்ணுவதற்கான வழியை சொல். அம்மா கிட்ட புள்ள கேட்குது. இது அம்மா கிட்ட எர்ணியாசூரனை வதம் பண்ண அம்மா பிள்ளைக்கு உபதேசம் பண்ணி விடையளித்த ஊர் விடைக்கழி. என்ன நான் சொன்னேன்? எர்ணியாசூரனை இவன் வழிதான் கேட்கிறான் அம்மாட்ட. எர்ணியாசூரனை வதம் பண்ண அம்மா பிள்ளைக்கு உபதேசம் பண்ணி விடையளித்த ஊர் விடைக்கழி. என்ன உபன்யாசம் முருகா? நான் சொல்றது கேளு. என்னால முடியாதுன்ட்டான். ஒப்பனாலையும் முடியாது, மாமாவாலையும் முடியாது. இங்க உட்காந்துருக்க கடவுளால் யாராலையும். அந்த கேள்வியில நான் கேட்கலாமா? அவனை வதம் பண்ண வழிதான் கேட்கிறேன் அம்மாட்ட. ஒன்றும் இல்லை முருகா, ஒப்பனை தூக்கி பால் குடிக்கிறே இருக்கா, தூக்கி எதுக்கோ உட்காரவை, அப்படியே பூஜை போட்டு கிரகிச்சு விடுங்க. உன் வயிற்று தகப்பனை இறங்கிட்டான் தெரியும், உடனே அவனை போட்டு தள்ளின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு மாயை மறைஞ்சிடுது. அந்த பூஜை பண்ணுற காட்சி அதோ ஃபோட்டோவில் இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஆதாரம் தான் தெரியுதுங்களா? சேப்பு படை கட்டிட்டு உபன்யாசம் பண்ணுது. ஓகே, விழுங்குற காட்சி இல்லை, அந்த பூஜை பண்ணுற காட்சி அதற்கு இருக்குது. இதையும் மறந்துட்டு போனாங்க. ஆட்சியில் அது மாதிரி பண்ண சொல்லியிருக்கோம். ஆட்சி உள்ள நுழையிற பார்த்தீங்களா? அந்த பூஜை பண்ணுற காட்சி அங்கேயே இருக்குது. கோயிலுக்கே வரலன்னா அப்படியே ரோட்டோட போனாலும் பார்த்துட்டு போகலாம். தெரியுதுங்களா? அட்டி ஒரு சுத்து வந்தான் எர்ணியாசூரன். அப்படியே பார்க்குறோம். ஆஹா, 10-11 நாள் திருச்செந்தூர்ல இருந்து அடிச்ச அடி வலிக்கல. 2 சுத்துல காட்டுல என்னமோ நடந்திருக்குன்னு தெரியுத ஒழிய இவனும் இவன் இருக்கிறாங்கிறது தெரியல. ஐயா காட்டை விட்டு உயிர் தப்பச்சம்னு ஓடுறான். கடலாழின்னு ஒரு ஆறு ஓடுது. 7 கிலோமீட்டர்ல தரங்கம்பாடியில் கலக்குது இந்த கடல். அந்த டென்னிஸ்காரன் கட்டின கோட்டதோ இருக்குன்னு அழியல. இந்த மாசிராமநாதர் கோயில் இருக்கு. இந்த கடலில் வந்து இதில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல முருகனுக்கும் எர்ணியாசூரனுக்கும் கடுமையாக சண்டை நடக்குது. கொன்னுடுவான் குழந்தை. ஓடி போய் கடலில் குதிக்கிறான். குதிச்ச வேகம் ஒரு மச்சத்தை மீனை கொண்டு தன் உயிரை அந்த மீனுகிட்ட கொடுத்துடுறான். முருகன் தயங்கி நிற்கிறார். சம்பாரம் பண்ணணும், பாடி கரையில் கிடக்கு, உயிர் எங்கே? சம்பாரம் பண்ணணும், செத்த பாம்பி அடிக்க முடியும். முருகன் தயங்கி நிற்கிறார். அதுதான் கல்வெட்டில் எழுதிருக்கான். முருகன் தயங்கி நின்ற ஒரு வெள்ளக்காரன் இவன் தான். என்னடா எழுதியிருக்குன்னு கேட்டான். சார் முருகன் தயங்கி நோ அட்ராத டேங்க் ஃபார்னு அவன் எழுதிட்டு போயிட்டான். ஐயா
அந்த முருகன் தயங்கி நின்ற ஒரு அழிஞ்சு போய் டிராங்கி ஃபாரம் அழிஞ்சு போய் வெறும் தரங்கம்பாடியாக இப்போ காட்சியளிக்குது. இப்போ 7 கிலோமீட்டர் தூரத்தில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். நாரதர் முருகா ஏன் தயங்கி நிற்குன்னு கிட்ட போறான், அனல் வீசுது. ஒரு தப்படி எட்டி வந்து முருகா. அப்பதான் நாரதருக்கே தெரியுது உருவம் பார்ப்பது முருகன், உள்ளே இருப்பது சிவன். கடலை கட்டி அதை பாருங்க, மச்சம் கும்பலா இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே ஒன்று படுத்திருக்கு பாருங்க, அதெல்லாம் உயிருக்குன்னு நாரதர் காட்டுறார். அந்த கோட்டையிலேருந்தே வேலை விட்டு சம்பரம் பண்றார். சம்பரம் முடிஞ்சிட்டியா? சம்பரம் முடிஞ்சோடனே அங்கே தேவசேனை கல்யாணம் பண்ணாம விட்டா இருப்பாரு திருச்செந்தூர்ல. எதுக்க வந்து என்னங்க என்னை பாருமான்னு முருகன் சொல்றார். இந்த பக்கம் சிவனும் இந்த பக்கம் மருமகளும் வைத்து உள்ளே நிற்குது. முருகன் வயிற்றுக்குள்ள கும்பிடுது. என்ன கும்பிடுது? ஏமா மனைவி கூப்பிட்றா, இங்க வாமா, நான் 2 பாவம் செஞ்சுட்டேன். திருச்செந்தூர்ல தகப்பனை வதம் பண்ணேன். ஒன்னு கண்ணெதிரே இங்க நான் செய்த மனைவிட்ட சொல்றார், நான் செய்த இடக்கழி இங்கே வந்து கழிச்சு மாங்கல்யம் தந்துரான்ட்டு அந்த மாசலாமணிநாதர் கோயிலை அம்பாளை விட்டு விட்டு பாவத்தை கழிக்க வரார். பாவத்தை கழிச்சு கல்யாணம் பண்ண போறார். பாவத்தை கழிக்கக்குள்ள ஆதி கடவுள் யார்? 4 பேர்ல யார் வேணும்? யாருமா ஆதி கடவுள் யார் சொல்லுங்க டக்குன்னு. அப்பா இங்க மேல வெரி குட், தங்கமான உள்ள இருக்குப்பா. எதுக்க இருக்காரு இங்க உள்ள பிள்ளையார் சொல்ல, எதுக்க நேர் எதுக்க அவன் புடிங்கிட்டு அங்கிருந்து இங்க வந்து உட்காந்துட்டான். என்ன தம்பியா, என்னடா அப்பா அங்கெல்லாம் அவன் உடம்புல இருக்கிற திமிருல என்னையா சொன்ன சம்பாரம் பண்ண போக்குள்ள என்கிட்ட சொல்லாம போன குத்தத்துக்காக நீ எப்படி பாவத்தை கழிக்க போற, உனக்கு என்ன எப்படி கல்யாணம் அவனை பாக்குறேன்டான்ட்டான். என்ன சொன்ன வட்டிட்டு போக்குள்ள ஆத்துல தண்ணி இல்லையா? நொங்கும் நுறையும் அவன் வந்துகிட்டு உள்ள நொங்கும் நுறையும் கரை தெரியாம தண்ணி வழியிற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு இவன் உட்காந்துருக்கான். கண்ணம் கையை இங்கே வெட்டுதுன்னு பார்த்த கையை எங்கேயே வெட்டுதுன்னு அங்கே கை கட்டி அந்த பொம்பளை கட்டினாலும் இங்கேருந்து எனக்கு தெரியும், அது வேற விஷயம். டக்குன்ட்டு நொங்கு நுறையும் தண்ணி இந்தாண்ட வர விடாம பாவத்தை கழிச்சு தான் கல்யாணம் பண்ணோம். கண்ணை முடிக்கிட்டு முருகன் இவரும் தெய்வம் தானையா, கண்ணை முடிக்கிட்டு யார் செய்த வினை? அண்ணன் செய்த வினை. அண்ணனை நோக்கி தம்பி முருகன் 500 பாட்டு பாடுகிறார். யாரு? முருகன் தம்பி பாடுறார். அவனுக்கு மனசு குளிர்ந்துடுதியா? யாரு? கணபதிக்கு. தம்பி வாழ்ன அழக ஆத்தங்கரையில் இந்த ஆட்சியில் வந்து பாவத்தை கழிப்பா அப்படிங்கிறார். பாவத்தை கழிக்கக்குள்ள நீ 5 தலைமுறைக்கு செய்யப்பட்ட பாவம், அவர் செய்த பாவம், இந்த உட்கார்ந்துருக்கிற வருகிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செய்த பாவம், நான் செய்த பாவம். அவன் பாவத்தை அங்கே கழிக்க இப்படி கழி அப்படின்னு அவன் சொல்லிடுறான். கழிக்க தம்பி திரும்பி சண்டைக்கு கூப்பிட்றான். அதை சொல்லாம சொல்லிட்டான். தம்பி ஒரு பையன் என்ன உருப்படியா ஒரு பாட்டு பாடலடா, 500 பாட்டு பாடி என் மனசை இன்னும் ஏதாவது நீ செஞ்சு வரைக்கும் போதும் என்ன உண்ணுங்கிறான். அவன் கல்யாணம் பண்ண உள்ள பாவத்தை கழிச்சுட்டு அவன் நிற்கிறான். இன்னும் ஏதாவது உதவி செய்வான், நீ உதவி செஞ்ச வரைக்கும் போதும் என்ன உண்ணுங்க, ஏதாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு தன் விழுங்கிய தோய் தந்தை வேலை எடுத்து வச்சு அவர் பாவத்தை கழிக்கிறார். யார்? முருகன் செய்த பாவத்தை அங்கே கழிக்கிறார். கழிக்கக்குள்ள ஏதாவது செய்யணும் தம்பி சொன்னா பாருங்க, அந்த ஏதாவது செய்யணும்னு சொன்னதுக்காக எதுக்கு செவுத்துல பிள்ளையா இருக்குங்க பாருங்க, செவுத்துலேயே அந்த தலைப்பில் செவுத்துல பிள்ளையா இருக்கும். நேராக போனால் இதே செவுத்துலேயே அங்கே பிள்ளையா இருக்கும். அங்கே நோடியக்குள்ள செவுத்துல பிள்ளையா 4 பக்கமும் அண்ணன் காவல் காக்கிறா. அவனுடைய தம்பி ஒருத்தன் பத்மாசுரன் இருக்கான். இவன் பாவத்தை கழிக்கிற நேரத்தில் அவன் பூந்தானாக்கா பாவம் கழிக்க முடியாது. இதெல்லாம் ஊர் எல்லைகள் இருக்கு பாரு, காளி பிடாரி வீரன் சூரன் தூண்டிக்காரன் ஐயனார் என்ன இது மாரி ஊர் எல்லையில் இருக்கு. அதையும் மீறி வந்துடுவான்ட்டு அண்ணன் காவலுக்கு பிரகாரத்தில் செவுத்துல இருக்கார். இப்படி அவர் பாவத்தை கழிக்கக்குள்ள நீ 5 தலைமுறைக்கு செய்யப்பட்ட பாவம், ஒவ்வொரு குடும்பத்தார்கள் 5 தலைமுறைக்கு செய்யப்பட்ட பாவம், நான் செய்த பாவம், வருகிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் செய்த ஒவ்வொரு குடும்பத்தார்கள் செய்த பாவம். அவன் பாவத்தை கழிக்கிற இடத்தில் அவரவர் பாதங்கள், உன் வயிற்றில் கரு உண்டானாலும் அது செய்த பாவம், உன் பாதம் அங்கே படும்போது அந்த பாவங்கள் கழிக்கப்படுது என்பதை இந்த கல்லில் இருக்கிற தீர்ப்பு. வேற என்ன டவுட்? முற்றும் என்ன இருக்கு? நான் ஷார்ட்டா